இது வந்து பார்த்தா நிறைய பேர் கேட்குற கமெண்ட் செக்ஷன்ல கேட்குற ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய பேருக்கு ஒரு பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்எஸ்சி படிக்கிறனால என்ன மாதிரி அட்வான்டேஜ் இருக்கு, இல்லை எம்பிஏ படிக்கிறனால என்ன மாதிரி ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் இருக்கு, நீங்க எப்படி சூஸ் பண்ணலாம், இப்போ எம்பிஏ படிச்சோம் அப்படின்னா என்ன மாதிரி ஜாப்லாம் கிடைக்கும், இல்லை எம்சிஏ படிச்சோம் அப்படின்னா எந்த ஏரியால ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்எஸ்சி படிக்கலாமா எம்பிஏ படிக்கலாமா இந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான கெரியர் டிமாண்ட் அப்படிங்கிற சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா. வந்து பார்த்தா எம்எஸ்சி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படிம்பாங்க, எம்பிஏ அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எம்எஸ்சி பொறுத்தவரை பார்த்தா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல சயின்ஸ் ரெலவெண்டான டாபிக் பிளஸ் டெக்னாலஜி ரெலவெண்டான டாபிக் சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க. இதுவே எம்பிஏ அப்படின்னு இந்த கோர்ஸ் வந்து ஒரு பிசினஸ் ரெலவெண்டான கோர்ஸ் தான் உங்களுக்கு. முக்கியமா ஒரு பிசினஸ் எப்படி ரன் பண்றது, சப்போஸ் நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்லயோ ஒரு கம்பெனிலயோ ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனில ஏதாவது வந்து இஷ்யூஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் தான் எம்பிஏ அப்படிம்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. எம்பிஏல வந்து பார்த்தா முக்கியமா ஒரு பிசினஸ் ரன் பண்ணோம் இல்ல ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனில ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்ல ஒரு போஸ்டிங் வேணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அது மட்டும் இல்லாம டீம் லீடிங் ஸ்கில் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எம்பிஏ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்பிஏ கோர்ஸ் பொறுத்தவரை பார்த்தா தியரிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. இதுவே எம்எஸ்சி அப்படின்னு எடுத்தா டெக்னாலஜி ரிசர்ச் சயின்ஸ் இந்த மாதிரியான டாபிக் நீங்க என்ன ஸ்ட்ரீம் எடுத்தீங்களோ அது ரிலவெண்டான டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. ஸோ பிஎஸ்சி படிச்சவங்களுக்கு ஹையர் ஸ்டடி ஆப்ஷன் அப்படின்னு இருந்தா எம்எஸ்சி படிக்கலாம், எம்சிஏ படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம், பிஎட் படிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. நிறைய பேர் டைரக்டா எம்ஏ எம்டெக் பிஎஸ்சி முடிச்சுட்டு படிக்கலாமா அந்த மாதிரி கூட கேட்கறாங்க. நீங்க டைரக்டா படிக்க முடியாது. உடனே எம்எஸ்சியோ இல்ல எம்சிஏவோ கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எம்ஏ எம்டெக் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் பிஎஸ்சி முடிச்சவங்க டைரக்டா எம்ஏ எம்டெக் வந்து படிக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ டாபிக்ல வந்தோம் அப்படின்னா எம்எஸ்சி பெஸ்டா எம்பிஏ பெஸ்டா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்க ஸ்கில் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. பட் எப்பயுமே எம்பிஏவை கம்பேர் பண்ணும்போது எம்சிஏக்கு நிறைய ஜாப் அதாவது நிறைய ஏரியால கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இப்போ எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கூல் லெவல் டீச்சருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்கூல் லெவல் டீச்சர் அப்படின்னா பிஎட் வந்து கம்பல்சரியா கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ எம்எஸ்சி பிளஸ் பிஎட்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு வந்து டீச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் வந்து இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தா டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து கனெக்ட் பண்ற எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ இதுக்கான எலிஜிபிள் வந்து பார்த்தா ஒரு எம்எஸ்சி பிஎட் முடிச்சவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எம்எஸ்சி இல்ல ஒரு பிஜி பிளஸ் பிஎட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி ஒரு 40,000க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து டீச்சிங் போகணும் ஸ்கூல் லெவல் டீச்சர் அப்படின்னா எம்எஸ்சி பெஸ்ட். எம்பிஏ விட வந்து பார்த்தா எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணும்னா வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் உங்களுக்கு. எம்பிஏ முடிச்சுட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எம்பிஏ விட எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம பிரைவேட் அப்படின்னு எடுத்தாலும் டெக்னிக்கா எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு நிறைய ஜாப் வந்து நீங்க என்ன ஸ்ட்ரீம் எடுத்தீங்களோ அதுல விட்ட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் விட்ட முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனில ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு. இல்ல எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் மீடியா இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு கம்யூனிகேஷன் லைன்லயோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிலயோ இல்ல இந்த ஹோம் அப்ளிகேஷன்ல மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் எம்எஸ்சி ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ரெலவெண்டான ஃபீல்ட்ல முக்கியமா இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இடத்துல இல்ல அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இடத்துல இதுவே வந்து நீங்க எம்எஸ்சி ஃபுட் டெக்னாலஜி எல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபுட் ரெலவெண்டான கம்பெனில ஃபுட் ப்ராசஸ் பண்ற கம்பெனி ப்ரெசர்வேட் பண்ற கம்பெனி அந்த மாதிரி இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க என்ன முடிச்சீங்களோ அது ரிலவெண்டான பிரைவேட் ஜாப் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டாலும் எம்எஸ்சி முடிச்சவங்க நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் கேட் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. நெட் எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தா யூஜிசி நெட்டுக்கும் நீங்க எலிஜிபிள், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கும் நீங்க எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எடுத்தனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு. காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பிஎஸ்யூ கம்பெனில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ரிசர்ச் லெபார்ட்டரிஸ்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சொல்ல போனா சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவலான ஜாப் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எம்பிஏவும் எம்எஸ்சியும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எம்எஸ்சி வந்து பார்த்தா பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு எப்பயுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நிறைய ஏரியால ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு.
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா எலிஜிபிள் அப்படின்றத எம்எஸ்சி படிக்கிறதுக்கான எலிஜிபிள் எந்த யூஜி முக்கியமாக இந்த பிஎஸ்சி லைனில் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சயின்ஸ் ரெலவெண்ட்டான ஒரு யூஜி முடிச்சவங்க எம்எஸ்சி படிக்கலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எம்எஸ்சி கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முக்கியமாக ஐஐடி என்ஐடி இந்த மாதிரி கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஐஐடி வந்து ஜாம் எக்ஸாம், அதாவது ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸாமோட ஸ்கோர் பேஸ்ல வந்து நீங்க அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். இதுவே எம்பிஏக்கான எலிஜிபிள் அப்படின்றதுல எந்த யூஜி முடிச்சவங்க வேணாலும், இதுவே எம்எஸ்சிக்கு வந்து பார்த்தா சயின்ஸ் ரெலவெண்ட்டான யூஜி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பட் எம்பிஏக்கு வந்து பார்த்தா பிகாம் முடிச்சவங்க, பிபிஏ முடிச்சவங்க, பிஏ முடிச்சவங்க, இன்ஜினியரிங் முடிச்சவங்க, இல்ல மெடிக்கல் லைன்ல கூட ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எம்பிஏ படிக்கிறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எம்பிஏ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிசினஸ் பண்ணணும், முக்கியமா வந்து பார்த்தா ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்ல போஸ்டிங் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா எம்பிஏ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா வந்து எம்பிஏ முடிச்சவங்களுக்கு ஜாப் கிடைக்காது, எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. எம்பிஏவை கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு எம்எஸ்சி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய ஏரியால அந்த ஜாப் ஏரியா அப்படிம்பாங்களா அது கொஞ்சம் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போத் கவர்மெண்ட் ட்ரை பண்ணாலும் சரி, பிரைவேட் ட்ரை பண்ணாலும் சரி. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒரு போஸ்டிங் போகணும், முக்கியமா தியரி படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எம்எஸ்சி பொறுத்தவரை பிராக்டிக்கல் தியரி ரெண்டுக்குமே கண்டிப்பா சிலபஸ்ல இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. பட் எம்பிஏ பொறுத்தவரை பார்த்தா மோஸ்ட்லி ஒரு 90% மேல வந்து பார்த்தா உங்களுக்கு தியரி ரெலவெண்டான பேப்பர் தான் வரும். அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்டா 1 இல்ல 2 பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த மாதிரி தியரி படிக்க ரொம்ப பிடிக்கும், மேனேஜ்மெண்ட் லெவல்ல ஒரு போஸ்டிங் போகணும், முக்கியமா ப்ரொஃபஷனலா ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்பிஏ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா பிஎஸ்சி முடிச்சுட்டு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க டிஸ்டன்ஸ்ல கூட எம்பிஏ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்தா எம்எஸ்சி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கிறத விட எம்பிஏ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் வேலிடா இருக்கும் உங்களுக்கு. சோ உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம்ஸ் நிறைய இருக்கு, அதை வந்து நீங்க பார்த்து வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே எம்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா யூஜி என்ன முடிச்சீங்களோ அது ரிலவெண்டான எம்எஸ்சி வந்து சூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் ஃபீல்டு மாத்தி வந்து சூஸ் பண்ணுவாங்க. பட் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்றதுல யூஜில பிஎஸ்சில என்ன படிச்சீங்களோ அது ரிலவெண்டான எம்எஸ்சி படிச்சீங்க அப்படின்னா நீங்க காலேஜ் லெவல் ப்ரொஃபசர் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஸ்கூல் லெவல் டீச்சர் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்ல பிரைவேட் கம்பெனி, கவர்மெண்ட் ஏரியா எல்லா இடத்துலயுமே ஈஸியா ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே எம்பிஏ சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எம்பிஏல எக்கச்சக்க ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு. ஹெச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ரூரல் மேனேஜ்மெண்ட், ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், இப்பெல்லாம் டேட்டா அனலிட்டிக்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு உங்களுக்கு, இ காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்டர்நேஷனல் பிசினஸ், குளோபல் பிசினஸ், ஃபாரின் ட்ரேட், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எம்பிஏ ரெலவெண்டா நிறைய வீடியோ நம்ம சேனல்ல கூட இருக்கு, வேணும்னா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரீமோட பேசிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஹெச்ஆர்னா என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும், ஃபினான்ஸ் முடிச்சா என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும், மார்க்கெட்டிங் போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்கில் வேணும் அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் படிக்கணும், எந்த ஃபீல்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, முக்கியமா என்ன மாதிரியான ஸ்கில் இருக்கோ அது ரெலவெண்டான ஸோ எம்பிஏவோட ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கில் பேஸ்ல சூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப நல்லா இருக்கு, பர்சனாலிட்டிலாம் நல்லா இருக்கு அப்படின்னா ஹெச்ஆர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்டான ப்ராப்ளம்லாம் ரொம்ப போட மேக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்பிஏல வந்து ஃபினான்ஸ் வந்து சூஸ் பண்ணி பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இப்போ கஸ்டமர்ட்டா ரொம்ப இன்டராக்டிவா பேசுவீங்க, உங்க ப்ராடக்ட்டை ஈஸியா வாங்க வச்சிட முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு நீங்க மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீமையும் நல்லா அனலைஸ் பண்ணுங்க. இல்ல கம்ப்யூட்டர் ரெலவெண்டானது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ முடிச்சுட்டு நீங்க எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்பிஏல கம்ப்யூட்டர் ரெலவெண்டா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு, இப்போ ரீசெண்டா டேட்டா இருக்கு. பட் டேட்டா அனலிட்டிக்ஸ்ல வந்து பார்த்தா காலேஜில் எங்கேயுமே டைரக்ட் கோர்ஸ் வந்து மோஸ்ட்லி இல்ல உங்களுக்கு. ஒன்னு ஆன்லைன்ல இந்த மாதிரி தான் அவைலபிளா இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல நிறைய காலேஜில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம எம்பிஏ இ காமர்ஸ் படிக்கலாம், எம்பிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கலாம். இது எல்லாமே கம்ப்யூட்டர் ரெலவெண்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒன்னு வந்து பார்த்தா எம்பிஏ சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க ஸ்கில் பேஸ்ல சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க யூஜி என்ன முடிச்சீங்களோ அது ரிலவெண்டா வந்து சூஸ் பண்ணுங்க. இது வந்து பார்த்தா எப்பயுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லா எம்பிஏல என்ன ஸ்ட்ரீம் இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரீம்ல என்ன மாதிரியான டாபிக் கவர் பண்ணிப்பாங்க, எது ரிலவெண்டான ஸ்ட்ரீம், என்ன மாதிரியான ஏரியால ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கறத ஃபுல் அனலைஸ் பண்ணி அதுக்கான காலேஜ் எங்க இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ்ல எம்பிஏ ஜெனரல் இருக்கும், இல்ல ஹெச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க சூஸ் பண்ண ஸ்ட்ரீம் எந்த காலேஜ்ல இருக்கு, அங்க என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கறத பார்த்து நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கெரியர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ எம்பிஏ பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்ட்ரீம் உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து சூஸ் பண்ணுங்க. பட் எம்பிஏவை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எம்எஸ்சி வந்து பார்த்தா பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப் யாருக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா எம்பிஏவை கம்பேர் பண்ணும்போது எம்எஸ்சி கொஞ்சம் அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நீங்க என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து டிஃபரெண்ட் ஆகும். முக்கியமா காமனா சொல்லணும் அப்படின்னா எம்எஸ்சி முடிச்ச
முடிச்சவங்க கேட் எக்ஸாம், நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம் எல்லா எக்ஸாமும் எழுதுறதுக்கு எலிஜிபிள் தான். நெட்ல வந்து பார்த்தா யூஜிசி நெட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே எம்பிஏ முடிச்சவங்க வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கேட் எக்ஸாம் எழுத முடியாது. நெட் எக்ஸாம்லேயே வந்து பார்த்தா யூஜிசி நெட் மட்டும் தான் நீங்க எழுத முடியும், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் எழுத முடியாது. இதுவே தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் 2 பேருமே எழுதலாம் நீங்க. சோ இந்த இடத்துல வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ், முக்கியமா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ஜாப் இதெல்லாம் அதிகப்படியா வந்து பார்த்தா எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எம்பிஏ முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்தா HR, ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் இல்ல ரூரல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் வந்து சூஸ் பண்ணுங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தா மற்ற ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா MBA HR இல்ல வந்து பார்த்தா நீங்க மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பேங்க் ரிலவெண்டான ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், HR ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே MBA ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா SSC CGLக்கு கீழே வர அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே MBA வந்து பார்த்தா ரூரல் மேனேஜ்மெண்ட் ரிலவெண்டா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நிறைய NGOஸ்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ MBA முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற ஸ்ட்ரீமை கூட இந்த 4 ஸ்ட்ரீம் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் MBAவையும் MSCயும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா கண்டிப்பா MSc முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் நீங்க பிரைவேட்ல ட்ரை பண்ணா கூட MBAவை கம்பேர் பண்ணும்போது MSc முடிச்சவங்களுக்கு நிறைய ஏரியால ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்கூல் லெவலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், காலேஜ் லெவலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் நிறைய இதுல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பிரைவேட் கம்பெனில நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க என்ன முடிச்சீங்களோ அந்த ஃபீல்ட்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி MBA முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கம்பெனில ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்ல முக்கியமா நீங்க என்ன ஸ்ட்ரீம் எடுத்தீங்களோ அது ரிலவெண்டான ஃபீல்ட்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஃபைனலா வந்து பார்த்தா BSc முடிச்சவங்களுக்கு MBA பெஸ்டா, MSc பெஸ்டா அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாப் ஏரியா வந்து பார்த்தா MSc முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இது எல்லாமே உங்க ஸ்கில் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு. சப்போஸ் MBAல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ வந்து பார்த்தா BSc கம்ப்ளீட் பண்ணிட்டு MSc படிக்கலாமா இல்ல வந்து பார்த்தோம்னா MBA படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய பேருக்கு கண்டிப்பா வந்து இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.